செல்வத்தின் வழியில் பொதுவான தடைக்கற்கள். பொதுவான நம்மளுடைய தடைக்கற்களாக என்னென்ன இருக்குது, செல்வத்தை பெருக்க, செல்வத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர என்னென்ன தடைக்கற்கள் இருக்குது அப்படின்றாங்க. பலரது வாழ்க்கையிலும் செல்வத்தின் பற்றாக்குறைக்கான காரணம் ஒரே ஒரு உணர்ச்சி தான். இதை பெரும்பாலானோர் கடினமான முறையில் கற்கிறார்கள். அது பொறாமை. உதாரணத்திற்கு, உங்கள் போட்டியாளர் வங்கியில் அதிக பணம் வைப்பு நிதியாக கட்டுவதை பார்த்தால் உங்களிடம் சிறிதளவு பணமே இருந்தால் அது உங்களை பொறாமப்படை செய்கிறதா? இந்த உணர்ச்சியை அடக்க உங்களுக்கு நீங்களே, அற்புதம், அவன் செழிப்பாக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவன் செல்வம் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன் என்று கூறிக்கொள்ளுங்கள். பொறாமை எண்ணங்களை வளர்த்து கொள்வது அழிவை கொடுக்கும். ஏனென்றால் அது உங்களை எதிர்மறையான இடத்தில் நிறுத்துகிறது. அதனால் செல்வம் உங்கள் பக்கம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி செல்கிறது. மற்றவர்களிடம் இருக்கும் செல்வ செழிப்பை பார்த்து நீங்கள் எரிச்சலுற்றால் உடனே அவர்கள் இன்னும் அதிகம் பெற வேண்டும் என்று வாழ்த்தை உண்மையான உங்கள் மனதில் நிறுத்துங்கள். அது உங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சமன்படுத்த